தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சுனாமி கிளம்பப் போகிறது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் அரசியல் வரைபடமே மாறப்போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. டெல்லி அதிகார மையத்திலிருந்து கிடைத்துள்ள ரகசிய தகவலின்படி தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வரலாற்று சாதனை வெற்றியை பதிவு செய்ய போகிறது. தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே டெல்லி மேலிடம் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு மிக முக்கியமான டாஸ்குகளை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் தாமரை மலருவது உறுதி என்று உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் பலமான அமைச்சரவையை அமைப்பது குறித்த ஆலோசனைகள் இப்போதே துவங்கிவிட்டன. அமைச்சரவையில் யார் இடம்பெற வேண்டும், எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து பாஜக ஏற்கனவே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பாஜக ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்கப் போவதில்லை. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை துவங்க வேண்டும் என்று டெல்லி தலைமை உத்தரவிட்டுள்ளது. பூத் மட்டத்திலான வெற்றிதான் உண்மையான வெற்றி என்ற தாரக மந்திரத்தோடு ஒவ்வொரு வார்டிலும் பாஜகவின் கொடியை பறக்கவிட தயாராகிவிட்டது தலைமை. மே 4க்கு பிறகு தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி பணிகளை தீவிரப்படுத்தவும் களப்பணியாளர்களை உற்சாகப்படுத்தவும் டெல்லி சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ளது. இதுவரை தமிழகத்தை ஆண்டு வந்த கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் இப்போது பாஜகவை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். டெல்லியின் இந்த அதிரடி திட்டம் தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் பாஜகவை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றப் போகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ள அசுர வளர்ச்சி உள்ளாட்சி தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் களப்பணியில் இறங்கப் போகின்றனர். பாரத பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் தமிழகம் ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டது. டெல்லியின் நேரடி பார்வையில் தமிழக பாஜகவின் வளர்ச்சி இப்போது அசுர வேகத்தில் உள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தாமரை முன்னிலை பெறும்போது அது திராவிட அரசியலுக்கு வைக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும். டெல்லி கொடுத்த இந்த மெகா அசைன்மெண்ட் தமிழக அரசியலில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும். தமிழகத்தில் தாமரை மலர்வதை யாராலும் தடுக்க முடியாது. டெல்லியின் இந்த அதிரடி திட்டம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் வியூகம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 2026இல் தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் பாஜக அமர்வதற்கான அச்சாரம்தான் இந்த மே 4 முடிவுகளா? உங்களது கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கவும்.